கிறிஸ்துவ வாழ்வின் சவால்களில் இன்றைக்கு கூட ஆளுகை என்ற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். ஆளுகை என்றால் என்ன? முதலாவது என்னென்ன சொல்லும் ஆளுகைனா ஒரு நிர்வாகத்தை ஆளுகை செய்கிறது, அதாவது ஒரு அதிகாரியாக இருக்கிறது, அப்புறம் நிர்வகிக்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ காரியத்தை நம்ம செய்யலாம். அதாவது ஒரு காரியத்தை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க ஆளுகை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா, கர்த்தரிடத்தில் அநேக காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது, அதிகமாக நம்ம ஆராதனை செய்யும் பொழுது நம்ம என்ன சொல்லி கேட்போம்னா, பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆளுகைன்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது, அனுதினமும் அது தேவைப்படுகிறது ஒன்றா இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக என்ன பண்ணணுமா நம்ம இருக்கணும். ஏன்னா அவருடைய ஆளுகை விட்டு நம்ம தள்ளி போயிட்டோன்னா என்ன ஆகிடுவோம், நம்மளை என்ன சொல்கிறது, எப்படா நம்ம இவங்களை விட்டு வெளியே வந்தால் நம்மளை விழுங்கலான்னு சொல்லிட்டு யார் காத்து கொண்டு இருக்கிறதா, சாத்தானானவன். அப்போது அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவோம், சென்றுடும். அப்போது கர்த்தருடைய ஆளுகை நம்ம விட்டு எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதான், நீங்கக்கூடாதான். இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆளுகை எப்படி இருந்தது, நமக்கு அவர் எந்தெந்த விதமான ஆளுகையை கொடுத்துருக்கிறார். சாத்தானுக்கும் ஆளுகை இருக்குது தெரியும்ல. ஏன்னா சாத்தானும் யார் தான், தேவனை துதித்திருந்த ஒரு பர்சன் தான். அவன் எப்படின்னா அதிகமாக ஆராதனையில் ஈடுபடுகிற ஒரு மனிதன். ஆனால் என்னாச்சு, கடவுளை காட்டிலும் என்ன பண்ணுவேன், நான் அதிகமாக உயர்ந்திருப்பேன்னு சொல்லி நினைக்கிற அந்த வேலையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனை கீழே தள்ளுவார். அப்போது சாத்தானுக்கு என்ன ஆளுகைலாம் இருக்குது. ஆனால் அது என்னவா இருக்குன்னா, ஒரு தவறான விதத்தில் அது நம்மளை என்ன பண்ணும், நம்மளை நடத்தி செல்லும். எப்படி சாத்தானை கீழே தள்ளப்பட்டு நரகத்துக்குள்ளாக பிரவேசித்தாரோ அதே போல தான் அந்த ஆளுகைக்குள்ளாக நம்ம செல்லும் பொழுது நம்மளும் எங்கே தான் போகுவோம், நரகத்துக்கு தான் போவோம். ஆனால் நம்ம யாருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம இப்போ இருக்கிறோம், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம எந்தெந்த விதத்தில் அவர் ஆளுகை செய்தார், நம்ம எப்படியெல்லாம் ஆளுகை செய்யணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக பார்த்தோன்னா எப்படி அவர் ஜனங்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்னா, முதலாவது என்ன பார்ப்போம்னா அவருடைய சத்தம் மட்டும்தான். பழைய ஏற்பாடு முழுவதுமே எப்படி இருக்கும், அவருடைய சத்தத்தை மட்டும்தான், அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே செயல்படுவாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்படி தானே சொன்னார், எங்களுடைய சந்ததி என்னவா ஆகுமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது என்ன பண்ணுவார், வானத்து நட்சத்திரத்தை பாரு அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் அவர் இருந்தார். அதே போல் என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகமம் 12:6. அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். முதலாவது என்ன பார்த்தோன்னா, வார்த்தையினால் எல்லாரிடத்திலும் பேசுவார். ரெண்டாவதாக என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவருடைய தரிசனத்தில் என்னென்ன காரியன்றதை வெளிப்படுத்துவார். நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துவார். அதே போல் சொப்பனத்திலும் என்ன பண்ணுவாராம், வெளிப்படுத்துவார். இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வழிநடத்திட்டே இருந்தாங்க. அவர் அதே சொல்கிறது, எபிரேயரில் சொல்லியிருப்போம்ல, நம்ம எப்படி இருக்கோம், அவங்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துக்கு நம்மளோடு கூட இருந்து அவரும் என்ன பண்ணார், மனிதனை போல பாடுகளை அனுபவித்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை விசுவாசித்து அவருடைய ஆளுகைக்குள்ளாக செல்கிறோம். அப்படின்னு பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கும் நம்மளுக்கும் என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறது, இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு படித்தவங்களுக்கு எல்லாமே என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ படிக்காதவங்க போய் நம்ம எக்ஸாம் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க, எந்த கொஷின் வருதோ இல்லை என்ன பண்ணிவிடுவோம்னா எல்லா கொஷினும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோமா. அதில் ஒரு கொஷின் என்ன சொல்கிறதுனா அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கும். அந்த கொஷின் வந்திருக்காது. அது படித்தவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு, படிக்காதவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் அந்த அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு படித்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதோ அட்டன் பண்ணலாம், இல்லைனா பண்ணாட்டியும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி அவங்க எழுதுவாங்க. ஆனால் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் கவர்மெண்ட் கிரேஸ் மார்க்கும் கொடுக்கும் தெரியுங்களா.
பப்ளிக் எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் தெரியும். அந்த கிரேஸ் மார்க்கில் கூட என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் பழைய ஏற்பாடெல்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் இருந்த நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, அவருடைய கிருபையினால் இலவசமாக பெற்று என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஏசுப்பா என்ன பண்ணிட்டார், நம்மளோட பாவத்தெல்லாம் மரணத்தில் அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டார், எல்லாவற்றையுமே நமக்காக சாத்தானனால என்ன பண்ணிட்டார்னா, சாத்தானியே அவர் வெற்றி சிறந்தாருன்னு சொல்லி ஒரு கிரேஸ் மார்க்னால தான் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோமே. அப்படியாக கூட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்படி அழிச்சிருக்கிறாரா? நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சொன்னோம்ல, நம்மளே எப்படி பிழைச்சிருக்கோம், இலவசமாக தானே அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம். அதனால் நம்ம என்ன அவர் நினச்சிட்டார்ப்புல நம்மளை பழைய ஏற்பாட்டில் அதிகமாக என்ன சொல்கிறது, விசுவாசித்ததை காட்டிலும் இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோவா விசுவாசிக்க மாட்டாங்கன்னு நினச்சாரா என்னன்னு தெரில. அதனாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாராம், எப்படி அனுப்புனாராம், அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மளை போல தானே. ஏன்னா நமக்கு பாடுகள் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, என்ன போல பாடுகள் யாருமே அனுபவிக்கலைன்னு சொல்லுவோம். ஒரு சோதனை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், என்னை காட்டிலும் யாருக்கு அதிகமான சோதனை வந்திருக்குன்னு சொல்லுவோம். அதையெல்லாம் காட்டி இந்த உலகத்தில் இருந்து ஜெயிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, மனுஷகுமாரனாக பிறந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுறாருனா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ அங்கே என்ன பண்ணுறார், சாத்தானுடைய ஆளுகையை அவர் முற்றிலுமாக என்ன பண்ணுறாருனா நீக்கி போடுறாரு. அதே கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கூட இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த ஆளுகைன்னு பார்த்தோன்னா அநேகங்கள் இருக்குது. ஏன்னா பிசாசுக்களை என்ன பண்ணுவார், துரத்துவார். வியாதியஸ்தர்களுக்கு என்ன பண்ணுவார், சுகத்தை தருவார். இப்படி தான் அவருடைய ஆளுகை அவர் செய்து கொண்டே வந்தார். அவர் எது வரைக்கும் அவருடைய ஆளுகை அவர் செய்து கொண்டார்னா, சிலுவையில் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட என்ன பண்ணுறாராம், அவருடைய ஆளுகையை அவர் செய்து கொண்டே தான் இருந்தாராம். இந்த வசனத்தில் கூட துறைதனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்ணுறாராம், அவர் வெற்றி சிறந்துறாராம். எல்லாத்தையுமே அவர் எங்கே தான் அவர் எல்லாத்தையுமே முடிக்கிறாரு, சிலுவையில் தான் என்ன பண்ணுறாரா, வெற்றி சிறந்து இருக்கிறார். அப்போது அவருடைய ஆளுகை என்னவா இருக்குது, இப்படி அவர் மரணம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆளுகை செய்து கொண்டே தான் இருக்கார். அப்போது அவருடைய ஆளுகை பெற்ற நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரே நீர் என்ன ஆளுகை செய்யுங்க நம்ம கேட்குறோம். ஆனால் அதே ஆளுகையில் மாத்திரம்தான் இருக்கிறோம். நமக்கும் அவர் ஆளுகையை தந்திருக்கிறார். கொடுத்துருக்குறாரா இல்லையா, கொடுத்துருக்குறாரு தானே. நீங்களாம் என்ன பண்ணுங்கள், ஆளுகை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ஆளுகை பெற்றது மட்டும் போதும், என்னை பரிசுத்த ஆவியான் வழிநடத்தினா மட்டும் போதும், ஆனால் நான் என்ன பண்ணக்கூடாது, ஆளுகையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை நீங்களும் என்ன பண்ணணும், ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு கொடுத்ததான ஆளுகை பார்த்திங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன பண்ணுறாராம், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு என்ன கொடுக்குறாரா, அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறார். நான் முதலாவதே சொன்ன ஆளுகையில் என்ன ஆகும், ஒரு அதிகாரியாகவும் இருப்போம். ஏன்னா ஒரு நிர்வாகத்தை ஆளுகை செய்கிறதுக்கு யாருக்கு தான் இருக்குன்னா, ஒரு அதிகாரிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த காரியத்தை செய்யணுன்ட்டு எல்லாராலையுமே செய்ய முடியாது. யார் தான் செய்யணும், ஒரு அதிகாரி தான். ஒரு நிர்வாகத்தில் ஒரு புது என்ன பண்ணுறது, ஒரு ரூல்ஸோ இல்லை யாரையாவது வேலையில் ஜாயின் பண்ணுறதோ ஏதாவது எடுக்கிறதோ யாரால தான் மட்டும் முடியும்,
ஒரு அதிகாரியால் மட்டும்தான் முடியும். அப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஆளுகை செய்கிறாங்க. அப்போ அந்த ஆளுகையில் என்னவும் வருது, அதிகாரமும் வருது. அந்த இங்கே நம்மளுக்கு என்ன அதிகாரத்தை அவர் கொடுக்குறாரா, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ பெருமையாக சொல்லிக்கிறோம்ல, நம்மளாம் யாருன்னு சொல்லுவோம், கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா என்ன பண்ணுறார், நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து புத்திர சுவிகாரம் என்னும் தனத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாருல்ல. அப்போ அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாருல. அது மட்டும் இல்லை, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், தேவனுடைய அனுக்கிரகம் என்னவா, நம்ம அனுதினமும் என்ன பண்ணுமா, தேவன் வந்து ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவனுக்கு கொடுக்கிறாரோ, அவன் அதிலே என்ன பண்ணமா, நமக்கு கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் தான், நமக்கு தர சம்பதத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், புசிக்கிறோம். தங்களை என்ன பண்ணுறாங்களா, தன் பங்கை வந்து பெறுகிறாங்க. இதுதான் வந்து தேவன் நமக்கு கொடுக்குற அனுக்கிரகம் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொருவருக்குமே என்ன பண்ணுறாரு, இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரம். அதுக்கப்புறம் நமக்கு புசிப்பும் குடிப்பும் என்ன பண்ணுது, நமக்கு வருகிற ஐஸ்வர்யத்தினாலும் சம்பதத்தினாலும் அவர் நமக்கு தருகிறார்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து என்னென்னா எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு வசதி தானே, ஒரு ஆளுக. அதாவது கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்குறாரு. அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தையும் கொடுத்து அவர் இதையும் கொடுக்குறாரு. ஆனால் எந்த விதத்தில் வந்து அவர் நம்ம ஆளுகை செய்ய சொல்லுகிறார், யாரை கொண்டு அவர் ஆளுகை செய்வார்னு தான் பார்க்க போகிறோமே. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் பிள்ளைன்றதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆளுகை வந்து செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம், யார் யாருக்கு வந்து அதை செய்யணும் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆளுகை யாருக்கு தராருன்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், யாருக்கு ஆளுகை தராரா, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, அவரே வந்து இந்த உலகத்தில் ஆளுகை செஞ்சு தமக்கு சித்தமானவனுக்கு தான் என்ன பண்ணுறாரா, அந்த ஆளுகையை அவர் கொடுக்குறாரா. அப்போது என்ன பண்ணணும், அவருக்கு சித்தமான காரியங்களை யார் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாரு, ஆளுகையை அவர் தருகிறார். அப்போது எல்லாருமே அவருக்கு சித்தமான காரியங்களை நம்ம செய்தோன்னா நம்மளுக்கும் ஆளுகைன்ற தருவார்ல. ஆளுகையை கொடுத்து அதன்படி என்ன பண்ணுறாரா, அவர் நம்ம நடத்தி செல்லுகிறாரா. எப்பேற்பட்டவர்களுக்கு ஆளுகைனா, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை தான் என்ன பண்ணுமா, ஆளுகை செய்யுமா. யாருடைய கை ஆளுகை செய்யும், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை தான் வந்து ஆளுகை செய்யும். அப்போ நம்ம அதுக்கு அடுத்ததே போட்டிருக்கோம், சோம்பேறியோ என்ன பண்ணுவானா, பகுதி கட்டுவான். பகுதி கட்டுவான்னா பாதி தான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் யார் வந்து முழுவதுமாக ஆளுகை செய்வாங்களாம், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறவங்க தான். அவருடைய சித்தத்துக்கு செயல்படுகிறவங்களுக்கு தான் அவரே என்ன பண்ணுறாரா, ஆளுகையை வந்து அவர் தருகிறார். யார் யார் மேலே வந்து நமக்கு ஆளுகையை தரார், நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுறீங்க, நாங்கள் ஆளுகை செய்து எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா கேட்போம்ல. அப்போ அங்கே தான் வேதத்தில் சொல்லுது, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நியாயாதிபதிகள் 5:13, யார் மேலே ஆளுகை செய்ய சொல்லுகிறார்னா, கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். யார் மேலே ஆளுகை செய்யணுமா, நம்ம பராக்கிரமசாலிகள் மேல் தான். சும்மா சாதாரணமாக இருக்க மனுஷங்கள் இல்லை. சாத்தான் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு எதிராக வந்து அநேக பராக்கிரமசாலிகளை தான் என்ன பண்ணுவார்னா, எழுப்பி விடுவான். அப்போது பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருனா, பிரயோஜனப்படுத்த போகிறாரா. அது மாத்திரம் இல்லை, நம்ம யார் கூட இன்னும் அதிகமாக நம்ம ஆளுகை செய்யணும் தெரியுமா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், ஹல்லேலூயா.
எதுவுமே நம்மளை என்ன பண்ணாதான், சேதப்படுத்தாதான். நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு தான் சொல்கிறார். அதுவும் சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை என்ன பண்ணுவான், நம்ம மேற்கொள்ளுவோம். அதுக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதிகாரம் கொடுக்குறேன். அது ஒன்று நம்மளை என்ன படுத்தாதான், சேதப்படுத்தாது. அப்போ சேதப்படுத்தாதபடி நம்மளை என்ன பண்ணுறார், அவர் பார்த்துக்கொள்கிறார். ஏன்னா நம்ம யாருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம். நம்மளையும் என்ன பண்ண சொல்கிறாரு, சர்ப்பத்துக்கு விரோதமாகவும் துரைத்தனத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணோன்றாரு, ஆளுகை செய்யணும்னு சொல்கிறாரு. ஏன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன போட்டிருக்கோன்னா, நம்ம யார் கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலத்தின் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு என்ன இருக்கா, போராட்டம் உண்டு. மனுஷனோட மனுஷன் என்ன பண்ணுறதில்ல, போராடுறதில்ல. நமக்கெல்லாம் எதிரி யார் தானா, சாத்தானால் உண்டான இந்த துரைத்தனங்களும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் உள்ள வான மண்டலங்களின் உள்ள பொல்லாத ஆவிகள், அவங்களோட தான் நமக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. அப்போ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணோமா, ஆளுகை செய்யணும்னு சொல்கிறார். அவங்களோட ஆளுகை செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன நேரிடாது, ஒரு சேதமும் உங்களுக்கு ஏற்படாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, மரண பரியந்தம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஆளுகை செய்து சாத்தானை என்ன பண்ணுறாரு, சிலுவையில் வெற்றி சிறந்தார்ல. அப்போ நாமளும் என்ன பண்ணோன்னா, ஆளுகை செய்யணும்னா இந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வாசித்த வேத பகுதியில் நம்ம பார்த்துருப்போம், அவரோடு கூட பாடுகளை பட்டோமானால் என்ன பண்ணுவோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நம்ம எதுவுமே செய்யாமல் ஆவியானவரே நீர் என்ன ஆளுகை செய்யுங்க, ஆனால் நம்மளும் என்ன பண்ணோன்னா, நாங்களும் மரித்த பிறகு நம்ம எங்கே போய் நாங்கள் ஆளுகை செய்யணும், பரலோகத்தில் ஆளுகை செய்யணும், அப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் நடுவில் நம்மளும் என்ன பண்ணோமா, ஆளுகை செய்யணுமா. ஏன்னா வாசித்த நம்ம இன்றைய தினத்தில் சங்கீதத்தை வாசித்திருப்போம். சங்கீதம் 110 சொல்லியிருக்கோம். சங்கீதம் 110 1-2 கடைசியில் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஆளுகை யாரோட மத்தியில் தானா, நம்மளுடைய சத்துருக்கள் மத்தியில் தானா. சாத்தானால் ஏற்பட்டு இருக்கிற அநேக அந்த வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும். ஏன்னா இந்த உலகத்தில் அநேக காரியங்களை சாத்தான் என்ன பண்ணுறான்னா நடத்தி கொண்டே இருக்கிறாள். எத்தனையோ வித ஆக்சிடெண்ட்டுகள்னாலும் எத்தனையோ பேரோட வாலிப பிள்ளைகளோட உயிர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்குது, பறிபோய் கொண்டு இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள். அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், தடுத்து நிறுத்தணும்னா நம்ம யார் கூட ஆளுகை செய்யணுமா, சாத்தானோட நம்ம ஆளுகை செய்யணும். ஏன்னா சாத்தான் என்ன பண்ணுறான்னா, நம்மளை என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஆளுகைக்குள்ளாக என்ன பண்ணணும், பிரவேசிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். எப்படிலாம் சாத்தான் நம்ம அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்னென்ன ஆளுகையோட அதிகாரத்தை கொடுத்துருக்குறான்னு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, சாத்தான் எப்படி அவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம கொண்டு செல்வான், அந்த ஆளுகையிலிருந்து நம்ம எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வதான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக கூட கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எதை பற்றினது அல்லவா, கிறிஸ்துவ அது பற்றினது அல்லவா. ஏன்னா லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் தான் சாத்தான் என்ன பண்ணுவானா, நம்மளை விழுங்க நினைப்பானா. ஏன்னா லௌகிகன்றது என்னன்னா உலக பிரகாரமான ஞானத்தினால, அதுக்கப்புறம் மாயமான தந்திரத்தினாலும்னா இந்த பொய்யான என்ன சொல்கிறது, மாயமான அன்பு, மாயமான பாசம், இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கோ அதையெல்லாம் காட்டி தான் சாத்தான் என்ன பண்ணுவான்னா நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்ம என்ன பண்ணுவாங்களாம், பிரிப்பாங்களாம். ஏன்னா இங்கேயே சொல்லியிருக்கோம், இது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல். ஏன்னா இந்த உலகத்தில் இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருப்போம்னு சாத்தான் என்ன பண்ணுவான், அநேக தவறான காரியங்களை நம்மளுக்கு போதிப்பா. ஆனால் அதையெல்லாம் கிறிஸ்துவ பற்றின அன்பு இல்லையா, கிறிஸ்துவை பற்றினதே அல்ல. அது என்னவா இருக்குமா, உலக வழிபாடுகளை அது பற்றினதாக தான் இருக்குமா. இதே பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சாத்தான் நம்ம வேற எப்படி நம்ம ஆளுகை செய்கிறான்னா,
எப்படி நம்ம சாத்தான் ஆளுகைக்குள்ளாக கொண்டு செல்வானா, ஒரு மனுஷன் தனக்கே கேடு உண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டாம். இன்றைக்கு அப்படி தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட நம்ம இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமாக தவறான வழியில் கொண்டு செல்வாங்களா. ஏன்னா எல்லாருமே இல்லை, ஆனால் நிஜமாக இது நடக்கும். ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல எதானாலும் என்ன, நம்மளை என்ன பண்ண யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தனக்கே கேண்டுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. ஆளுகிறதுனா என்னன்னு சொல்லலாம்னா ஒரு விதத்தில் அடிமைன்னு சொல்லலாம். உங்களை எது தவறான காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கோ அது யாருடைய ஆளுகைக்குள்ளாக பிரவேசிக்கிறதா, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக தான் அது பிரவேசிக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வழியை விட்டு நம்ம பிரிக்கிறதுனா அது யாருடைய ஆளுகைக்குள்ளாக தான் நம்மளை கொண்டு போய் செல்லுமா, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக தான் நம்ம கொண்டு போய் சொல்லுமே. அதுக்கு நமக்கு யாரும் துணையாக இருப்பாங்களா, மனுஷங்களும் துணியாக இருப்பாங்களாம். நம்மக்கிட்ட டைரெக்டாக சாத்தானே நீ என் கூட அதாவது ஆதாம் ஏவாள் காலத்தில் வலு சொர்பம் பேசுச்சு ஏவாள் கிட்ட. ஆனால் இந்த காலத்தில் பாம்பு பேசினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம். ஆனால் நம்மளுக்கு தான் என்ன சொல்கிறது, சாத்தான் ஆண்டவன் பக்கத்துலேயே மனுஷன்ற என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆளை கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ளாக நம்ம அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறதுனா நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றி சொன்னால் நம்ம உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களையும் என்ன பண்ணணும்னா நம்ம கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நடத்தணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய ஆளுகைக்குள்ளாக போய் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம செல்லக்கூடாது. அடுத்ததாக கூட இதே பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரமும் இல்லை. எது மேலே அதிகாரம் இல்லையா, நமக்கு ஏற்படுகிற மரண நாளின் மேலே கூட நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் எத்தனையோ வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைய தினத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல யார் தான் ஆளுகை செய்கிறா, சாத்தான் தானே ஆளுகை செய்கிறான். ஏன்னா பிறந்த எப்படின்னா தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் என்றைக்கு நம்ம மரணிப்போன்றது அவருக்கு தெரியும். நம்மை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றது அவருக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு தான் என்ன பண்ணுவார், அவர் நமக்கு அந்த நியமித்திருக்கிற நாளில் நம்மளுக்கு மரணத்தை கொடுப்பார். ஆனால் மரணத்தையே நம்ம முன்குறித்து நம்மளே தேர்ந்தெடுத்து போகிறோன்னா அப்போ யாருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறாங்க, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறாங்க. இப்படி தான் சாத்தான் என்ன சொல்கிறது, கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு என் கூட வா நான் உனக்கு இதெல்லாம் தரேன் அப்படின்லாம் இப்போ இந்த காலத்துலலாம் சொல்ல மாட்டாங்கல்ல, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தான் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக வழி நடத்துமாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், எதற்கு இருமாப்பா இருக்கக்கூடாதா, சுதந்திரத்துக்கு இருமாப்பாய் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கூட நமக்கு என்ன பண்ணுவோன்னா, கர்த்தர் எனக்கு ஆளுகை கொடுத்துட்டாரு, நான் ஆளுகை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணக்கூடாதா, இருமாப்பா இருக்கக்கூடாது. அதுவும் யாருடைய ஆளுகைன்னு தான் சொல்கிறாரு, பிசாசினுடைய ஆளுகை தான். எப்போ நம்ம எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே பார்த்துப்பேன் அப்படின்னு நமக்குள்ளே பெருமை வருதோ, ஏன்னா லூசிஃபருக்குள்ளே இருந்ததும் என்ன ஒரு ஆவிதான், பெருமையின் இருந்ததுனால தான் என்ன பண்ணலான்னு நினச்சார், அவர் ஆளுகை செய்யணும்னு நினச்சார். அப்போது நம்மளுடைய சுதந்திரத்தை, ஏன்னா நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தது யார், கர்த்தர் தான். ஏன்னா புத்திர சுவிகாரம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்த நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றி நமக்கு சுதந்திரத்தை கொடுத்த தேவன் அவர் நம்ம ஆளுகை செய்யணும், இல்லை அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும், நடந்து செல்லணும், நம்மளும் ஆளுகை செய்யணுமே தவிர்த்து சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக என்னால் எல்லாமே செய்ய முடியும்ன்ற ஒரு இருமாப்பு இருந்தாவே நமக்குள்ளாக என்ன வருமா, சாத்தானுடைய ஆளுகை தான் வருமா. அப்போ அந்த இருமாப்பு என்ன தான், சாத்தானுடைய ஆளுகை தான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பவுல் அழகாக சொல்லியிருப்பார், ஆமென்.
இருமாப்பா இருக்கிறதும் என்ன தான் சொன்னேன், சாத்தானுடைய ஆளுகை தான் சொன்னேன். இங்கே அதுக்கு தான் பவுல் சொல்லியிருப்பார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா நான் யார், ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனால் எல்லாம் என்னவா இருக்காதா, தகுதியாக இராது. ஏன்னா நமக்கு தெரியும் எது கரெக்டு, எது தப்பு, எது பாவமான காரியம், எது நம்மளுடைய தேவனுடைய அன்பை விட்டு எது நம்ம பிரிக்கும், எது அவருடைய சமூகத்திலிருந்து நம்ம விலக செய்யும், எது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம விலக்கி வைக்கும் என்பது எல்லாமே நமக்கு தெரியும் தானே. ஆனால் தெரிஞ்சோம் என்ன தான் பண்ணுறோம், நம்ம பாவத்தில் போய் விழுறோம். இதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினச்சி நம்ம விழுறோம். ஆனால் அதெல்லாம் என்ன தான், பாவம் தான். எது நம்மளுடைய தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்குதோ, எது அவருடைய ஆளுகையிலிருந்து நம்ம தனிமைப்படுத்துதோ, அது எல்லாமே என்னதானா, பாவம் தான். ஆனால் அதுதான் என்ன சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தகுதியாய் இராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதான். நம்ம நினைக்கலாம், நம்ம இதை பண்ணிட்டு திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட நம்ம சொன்னல, நம்ம எல்லாமே எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், கிரேஸில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம். பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே சமூகத்தில் போய் உட்கார்ந்து மனம் கசந்து அழுது அண்ணால போல் கண்ணீர் விட்டு அழுதா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுவார். அந்த ஒரு எண்ணம் தானே. சின்ன தப்பு செஞ்சாலும் தப்பு தான், பெரிய தப்பு செஞ்சாலும் தப்பு தான், எல்லாமே பாவம் தானே. ஆனால் நம்மளோட மைண்டில் என்னென்னா அதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே போனாலும் என்ன பண்ணுவார், ஏசப்பா நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி எல்லாமே எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்குதான். ஏன்னா பவுல் தான் புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபத்தை எழுதியிருப்பார். அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, வேதத்தில் இந்த படித்து தேறின ஒரு மனிதன். ஆனால் அவர் ஏசப்பாவை அறியாததுக்கு முன்னாடி அப்படி இருந்தார். ஏசப்பாவை அறிந்ததும் அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாவற்றையுமே விட்டு ஒவ்வொரு வரையும் புறஜாதியார் அனைவரையும் என்ன பண்ணுவார்னா ஆண்டவருடைய பக்கம் திருப்புவார். ஞானஸ்தானத்தை தருகிறத மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நிரப்பி அவர்களை வழி நடத்துவார். அந்த ஒரு செயலில் அவர் ஈடுபட்டார். அப்படிப்பட்டவரே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாமே என்ன பண்ணாது, தகுதியாக இராது என்று சொல்கிறாரு. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாருக்கு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணுமா, கீழ்ப்படியணுமா. ஏன்னா அப்படிதானே சொல்லியிருக்காங்க, நம்மளோட அதிகாரிகளுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், கீழ்ப்படிந்திருக்கணும். எப்படி நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அதே போல் ஆவியானவரோட ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கும் நம்ம என்ன பண்ணோமா, கீழ்ப்படியணுமா. அப்படி கீழ்ப்படியாமல் அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்காம, இது தவறு, இது நடக்காத அப்படி நம்ம போதகமார்களோ இல்லை நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களோ நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோன்னா அலட்சிய பண்ணுறோம். ஆனால் அப்படி நீங்கள் எதிர்த்து நிற்காமல் என்ன பண்ணணுமா, அது அவங்க நம்மளை அதிகாரத்துக்குள்ளாக நம்ம நடத்துகிறாங்கன்னா அந்த அதிகாரம் யாரால தான் நியமிக்கப்பட்டு இருக்கான், தேவனால தான் நியமிக்கப்பட்டு இருக்கான். அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் எதிர்த்து நீங்கன்னா தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணுறோம், ஆக்கினியை வருவித்து கொள்ளுகிறோன்னு பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போது ஆளுகையை செய்கிற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை கூட நம்ம கேட்காம போனால் நம்மளே என்ன பண்ணுறோமா, ஆக்கினைக்குள்ளாக செல்கிறோம். ஏன் சாத்தானுடைய ஆளுகையில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக மாத்திரம் நம்ம இருக்கணும், நம்மளும் ஆளுகை செய்யணும் நான் சொல்கிறேன்னா, கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், எதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறாரா,
இருளில் இருந்து. ஏன்னா இருளில் இருந்த நம்மளை தான் என்ன பண்ணுறாரு, அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா எழும்பி பிரகாசிக்க சொல்கிறார். வாலிப பிரயாணத்தில் என்ன பண்ணு, உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட நம்மளை தான் இன்னைக்கு என்னவோ சொல்லியிருக்கிறாருன்னா ஆளுகை செய்யுங்கன்னு சொல்கிறார். யாருக்காக? நம்ம இருளில் இருந்து நம்மை மீட்டெடுத்த தேவன் இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம என்ன பண்ணணுமா, மீட்டெடுத்து அவர்களையும் கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணணுமா, ஆளுகை செய்ய வைக்கணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு. இன்றைக்கு கூட சாத்தானுடைய ஆளுகை, அதுக்கு தான் வந்து சாத்தானுடைய ஆளுகை என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆளுகைக்குள்ளாக வந்து நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் இது எல்லாம் வந்து அப்போது நம்ம இவ்வளோ தப்பான நம்ம இது பண்ணிட்டோமா அப்படின்றதுக்காக சொல்லலை. ஏன்னா வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 10:8 இதை வந்து நிர்மூலமாகிறதுக்காக அல்லவா, நீங்கள் பயப்படுறதுக்காகவும் ஐயோ நம்ம கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக இல்லையே, நம்மளும் ஆளுகை செய்யாமல் இருக்கிறோமே அப்படின்றதுக்காக அல்ல. நம்ம என்ன பண்ணுறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு சொன்னது போல் இன்றைக்கு நமக்கும் என்ன சொல்கிறோன்னா, ஊன்று கட்ட இன்னும் அவருடைய ஆளுகையில் நம்ம நிலைத்து நிற்கவும், அவருடைய ஆளுகையை நாமும் கையில் எடுத்து என்ன பண்ணணுமா, செய்யணுமோ. அதுவும் இருமாப்பாய் அல்ல, அவர் வந்து எப்படி இந்த உலகத்தில் ஆளுகை செய்து வந்தாரோ அதே போல தான் நம்மள என்ன பண்ணணுமா, ஆளுகை செய்யணுமா. ஏன்னா வந்து வேதத்தில் சொல்லியிருக்கோம், 1 பேதுரு 5:8 எப்படி இருக்கிறானா, சாத்தான் கெஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவனுடைய பிடியில் நம்ம சிக்கி கொள்ளாமல் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளாலையும் மரண பரியந்தும் ஆளுகை செய்து கொண்டு இருக்க முடியும். ஏன்னா இன்னும் என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு நேரம் இல்லை. வெளிப்படத்தில் சொல்லப்படுதில்ல, இனி காலம் செல்லாது. ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கோம். இந்த நாட்களில் இருந்து நம்ம இன்னமும் ஆளுகை செய்யாமல் இருக்கிறோன்னா சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம பிரவேசிப்போம். நம்மளுடைய ஆளுகையை என்ன பண்ணக்கூடாதான், தப்பான அதிகாரத்தில் கூட நம்ம பயன்படுத்தக்கூடாதான். அதுக்கு நான் வேதத்தில் வந்து யாருன்னா எடுக்கலான்னு போது தான், நமக்காக மரணத்தையே சந்தித்த இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணார்னா, கடைசியில் சிலுவையில் அறியும்போது கூட அவர் அதிகாரத்தை அவர் அங்கே பயன்படுத்தியிருக்கலாம்ல, பயன்படுத்தலையே. எதற்காக? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, என்னுடைய பிள்ளை பாவம் செய்யக்கூடாது, என்னை போல் என்னுடைய பிள்ளை என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர் மனுஷரூபமாக வந்து மரணத்தை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு சிலுவையில் எல்லாவற்றையுமே என்ன பண்ணிட்டார், அவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் நிவர்த்தி செய்துட்டார். அவருடைய அதிகாரத்தை அந்த இடத்துல அவர் பயன்படுத்தலை. அப்போ நம்மளே என்ன பண்ணோம், தவறான காரியத்துக்கு நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருந்து நம்மளும் ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவர் இன்னும் அநேகரை இருளில் இருந்து என்ன பண்ணுவார், அவர் மீட்டெடுத்து இன்னும் அநேகரை என்ன பண்ணுவார்னா அவர் மாற்ற வந்து வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.